ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏழை எளிய மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இலவசமாக திருமணம் செஞ்சு தங்கத்தாலிலாம் பார்த்தா வழங்குறாங்க. இப்போ இந்த ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கோவில்களில் இலவசமாக திருமணம் பண்ணி சீர்வரிசை பொருட்களோட உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அதுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது என்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 13/6/2025 அன்னைக்கு இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை அறிவிப்புகள் 2025-26 இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பின் 1 படி ஒரு இணை ஆணையர் மண்டலத்திற்கு 50 இணைகள் வீதம் 1000 இணைகளுக்கு திருக்கோயில்கள் மூலம் திருமணம் நடத்தல் தொடர்பாக இந்த அரசாணையை கொடுத்துருக்காங்க. அதாவது 2025-26 ஆண்டின் போது நிதிநிலை அறிக்கை இருக்கு பாருங்க. சட்டமன்ற பேரவையில் என்ன அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, திருக்கோயில்கள் சார்பாக 4 கிராம் தங்கத்தாலி உட்பட சீர்வரிசைகள் வழங்கி கடந்த 3 ஆண்டுகளில் 1800 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இவ்வாண்டும் 1000 இணைகளுக்கு திருக்கோயில்கள் சார்பில் 4 கிராம் தங்கத்தாலி உட்பட 70,000 மதிப்பில் சீர்வரிசைகள் வழங்கி திருமணம் நடத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 2025-26 நிதியாண்டுக்கு 1000 இணைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 70,000 மதிப்புள்ள சீர்வரிசை பொருட்கள் உட்பட 4 கிராம் தங்கத்தாலியும் வழங்குறாங்க. பார்வை 2 காணும் அரசாணையில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய அறிவிப்பினை செயல்படுத்தும் பொருட்டு ஆண்டுதோறும் திருக்கோயில்களில் நடத்தப்படும் ஒரு இணை இலவச திருமணத்திற்காக செலவின தொகை 60,000 ரூபாய் பார்த்தா இருந்துச்சு. அதை 70,000 ரூபாய் பார்த்தா உயர்த்திருக்கும். ஒரு இணை ஆணையர் மண்டலத்திற்கு 50 ஏழை எளிய இணைகள் வீதம் 20 மண்டலங்களில் 1000 இணைகளுக்கு உபதாரர் நிதி கிடைக்கப்படாத பட்சத்தில் திருக்கோயில் நிதி மூலமாக திருமணங்களை நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எனவே சட்டமன்ற அறிவிப்பினை செயல்படுத்துகிற உரிய நடவடிக்கை எடுத்துகிற உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1000 பேருக்கு திருமணம் நடத்த போகிறாங்க இலவசமாக. ஒரு இணை ஆணையர் அலுவலகத்துக்கு 50 பேர் விதமாக மொத்தமாக 1000 பேருக்கு திருமணம் நடத்துகிறாங்க. ஸோ உங்களால் பார்த்தா வீட்டில் திருமணம் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கீங்க, ஏழை எளியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஒவ்வொரு கோயில் வைஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு தான் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. விரைவில் உங்களுக்கு அப்டேஷன் கொடுப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்போ போயிட்டு சம்மந்தப்பட்ட இணை ஆணையர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கு எந்தமான பொருட்கள் சீர்வரிசை வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருமாங்கல்யம் 4 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. அது இன்னைய மார்க்கெட் நிலவருக்கு எவ்வளோ தங்கம் விலை இருக்கோ அதுக்கேற்ற மாரி 4 கிராம் தங்கத்தாலி கொடுத்துட்றாங்க. மணமகன் ஆடை பார்த்தா 1000 ரூபாய், மணமகள் ஆடை 2000 ரூபாய். திருமணத்திற்கு மணமகன் மணமகள் வீட்டார் 20 நபர்களுக்கு உணவு 2000 ரூபாய், மாலை புஷ்பம் 1000 ரூபாய், பீரோ 1, அப்புறம் கட்டில் 1, மெத்தை 1, தலையணை, பாய், கை கடிகாரம், மிக்சி, பூஜை பொருட்கள், பாத்திரங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். 70,000 மதிப்புள்ள சீர்வரிசை பொருட்கள் விற்று தங்க தாலி வழங்குறாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னமான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, விருப்பமுள்ளவர்கள் திருமண இணைகளின் ஆதார் கார்டு நகல், பிறப்பிட சர்டிஃபிகேட் அல்லது பள்ளி மாற்று சர்டிஃபிகேட், முதல் திருமணம் என்பதற்கான சான்று, ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்கான சான்று, இந்து மதத்தை சார்ந்தவங்க அப்படின்றதுக்கான சான்று, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு அலுவலகத்தில் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கோயில் வைஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த கோவிலில் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். முன்கூட்டியே டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணோடைய அந்த ஆதார் கார்டு கொண்டு போங்க, ரேஷன் கார்டு கொண்டு போங்க. இதை தவிர்த்து உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், அதாவது டேட்டா பர்த்துக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொண்டு போகிற மாரி இருக்கும். இதை தவிர்த்து முதல் திருமணம் அப்படின்றதுக்கான அன்மேரிட் சர்டிஃபிகேட்டை கொண்டு போங்க. இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, இந்து மதம் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இப்போ தான் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு கோவில் வைஸாக உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு சம்மந்தப்பட்ட கோவிலில் அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஏன்னா பார்த்தா இலவசமாக திருமணம் செஞ்சு வச்சு சீர்வரிசை பொருட்களோட தங்கத்தாலியோட உங்களுக்கு தமிழக அரசு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. தேவைப்படுறவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு இந்த ஸ்கீம் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.